சரி, தளபதி போனாதான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன் புஷி ஆனந்த் சாரோ, நிர்மல்குமார் சாரோ இவங்கெல்லாம் ஏன் போகல? ஒரு தொண்டர்கள்லாம் ஏன் போகல? ஏன் இறந்தது வந்து உங்க கட்சி தொண்டர்கள் தானே? இவங்கெல்லாம் போகலாம்ல, ஏன் போகாம இருக்காங்க? அது இல்லாம இன்னொரு கேள்வி கேட்டுறேன். போலீஸுக்கு பயந்து ஏன் ஒளிஞ்சிருக்காங்க? ஒரு அரசியல்வாதினா சிறை செல்வதற்கு தயங்கக்கூடாது. எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? ஏன் இது தப்பு இல்லையா? அது நேரடியா வந்து எதனால ஃபேஸ் பண்ணுங்க. ஏன் எங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் போயிட்டு சந்திக்கலன்னு சொல்றாங்க? அவங்க மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால அவருக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். நாங்க அதுக்கு தான் நாங்க மறையல, கோர்ட்ல போயிட்டு நாங்க முறையிடுறோம். 8 நாளா உள்ள இருக்கிறாரு. ஏன் இருக்காரு? ஒரு அரசியல்வாதியா? அரசியல்வாதி என்ன தெரியுமா? மக்கள் வந்து களம் கண்டு பார்க்கணும், ஒரு களத்துல வந்து நிக்கணும். மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இப்படி போன என்ன அர்த்தம்? நாளைக்கு எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க? மக்கள் ஓட்டு போறாங்க, ஏன் ஓட்டு போறாங்க? இவங்க வந்தா பாத்துக்குவாங்க, இவங்க தைரியத்துல நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஓட்டு போடுவோம். இந்த மாதிரி தலைமறைவா இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான செயலே கிடையாது. எங்க தலைவர் வெளியே வரலன்னுலாம் சொல்லக்கூடாது. அவர் வந்தாரு, வந்து ஆபீஸ்க்கு போனாரு. பிளஸ் அவர் என்ன சொன்னார்னா வீடியோலயே, நான் ஆபீஸ்ல இருப்பேன் சிஎம் சார், நான் எது பண்ணாலும் என் தொண்டர்களை பண்ணாதீங்க, எது பண்றதாலும் என்ன பண்ணுங்க, நான் என் ஆபீஸ்ல இருப்பேன், இல்லைன்னா எங்க வீட்டுல இருப்பேன், என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு விஷயத்துக்கு ஓடி ஒளிஞ்சா நல்லா இருக்கும் அதெல்லாம். அதனால வந்து அவரே வந்து அவரே வந்து ஜெயிலுக்கோ இல்ல காவல்துறைக்கோ அவங்களுக்கு வந்து அவரே வந்து முன்ன நின்று வழி கொடுத்து என்ன பிரச்சனை எதிர்கொள்ளலாம். அவரு ஏன் ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், அனிதா மரணமா இருக்கட்டும், அஜிதா இருக்கட்டும், ஏன் இப்படியே சொல்லிட்டே போலாம். அவரு போனோன்ற ஒரு இருக்கும், அவர் எண்ணம் கம்பல்சரி. அவரு உடல் மட்டும்தான் வீட்டுல இருக்குமே தவிர அவர் மனசாட்சி கம்பல்சரி கரூரை சுத்தி தான் இருக்கும். இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். மக்களுக்காக நீங்க பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க பாதுகாப்பு, உங்களுக்காக நீங்க பாதுகாப்பு தேடி போயிருக்கீங்க. நீங்க இது சரியில்லை. இது நீங்களே வந்து ஆஜரானீங்கன்னாக்கா அது நமக்கு மரியாதையா இருக்கும் உங்களுக்கும்.